பங்குனி உத்திர விரதம் என்பது தமிழ் இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விரதமாகும். இது பொதுவாக பங்குனி மாதத்தில் மார்ச் முதல் ஏப்ரல் வரை வரும் உத்திரா நட்சத்திர நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. விரதத்தின் முக்கியத்துவம்: பங்குனி உத்திரம் அன்று பரமசிவன் மற்றும் பார்வதி தேவி, முருகன் மற்றும் தேய்வானை, ஸ்ரீராமர் மற்றும் சீதா, ரங்கநாதர் மற்றும் ஆண்டாள் ஆகிய தெய்வங்கள் திருமணம் ஆன தினமாகும். இதனை திருக்கல்யாண தினம் என்றும் அழைக்கிறார்கள். திருமண வாழ்வில் சந்தோஷம் மற்றும் சீர்ச்சி வேண்டி இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. திருமணத் தடைகள் நீங்குதல்: திருமணத்தில் தடைபடுபவர்களுக்கு விரதம் மேற்கொண்டு உற்சவங்களில் கலந்து கொள்வதன் மூலம் தடை நீங்கும். குடும்ப சுமூகத்தையும் ஒற்றுமையையும் மேம்படுத்துதல்: மணவாழ்வில் உள்ள மனமுறிவு அல்லது பிரச்சினைகளை தீர்க்கவும் விரதம் உதவுகிறது. புண்ணியப் பெறுதல்: இந்த விரதம் கடைபிடிப்பதன் மூலம் சிவபெருமான், பார்வதி, முருகன் போன்ற தெய்வங்களின் அருள் கிடைக்கும். சொந்த வீட்டில் சந்தோஷம்: திருமணமானவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் தம்பதியருக்கு நல்ல சேர்க்கை மற்றும் சந்தோஷம் ஏற்படும். குழந்தைப்பேறு வேண்டி விரதம் மேற்கொள்வதன் மூலம் தேவியின் அருள் கிடைக்கும். விரத விதிகள்: பங்குனி உத்திர நன்னாளில் விரதம் இருப்பது நல்லது. உத்திர நட்சத்திரம் தொடங்கும் நாளிலிருந்து முழு நாள் விரதம் இருக்க வேண்டும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து, முருகனுக்கு சிறப்பு பூஜை செய்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். இந்த நாளில் தம்பதியர் சேர்ந்து பூஜை செய்வதும் திருமண வைபவங்களில் கலந்து கொள்வதும் சிறப்பு பலன்களை கொடுக்கும். பங்குனி உத்திர விரதத்தை உண்மையுடன் கடைபிடிப்பதன் மூலம் திருமண வாழ்வில் நல்ல முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் சாந்தி, சக்தி பெறலாம்.